அனைவருக்கும் வணக்கம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி ஆட்சிக்கு வந்தாங்க என்று எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவர்கள் கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை பட்டியலிட்டு ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரிப்போர்ட் கார்டு மாதிரி நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்மளே சொல்லியிருக்கோம், திமுக வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. அதை கொஞ்சம் டீட்டெயிலா ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒவ்வொரு வாக்குறுதியாக திமுக என்ன கொடுத்தது, அதை நிறைவேற்றியதா இல்லையா என்று பார்த்தோம்னா மட்டும்தான் மக்களுக்கு உண்மையான நிலவரம் புரிய வரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 80% நிறைவேற்றிட்டோம், 82% நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எத்தனை சதவீதம் நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? அதற்கு திமுக கொடுத்த வாக்குறுதியை ஒன்னொன்னா எடுத்து பேசணும்னு நினைக்கிறேங்க. 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதிகள், அதுல முதல் வாக்குறுதி மாநில உரிமைகளுக்காக திமுக போராடும். இதெல்லாம் ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க. போராடவில்லை. அடுத்து 3வது வாக்குறுதி மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாச்சு. ஆனா அப்படியே மத்திய அரசாங்கத்தை பார்த்து காப்பி அடிச்சு மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்று போட்டு மக்களை முட்டாளாக்கியாச்சு. 6வது வாக்குறுதி தெற்கு மண்டலத்திற்கான மேல்முறையீட்டு நீதிமன்றம் தமிழகத்தில் அமைக்கப்படும் என்று சொன்னாங்க. அமைக்கப்படவில்லை. 8வது வாக்குறுதி உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்படும் என்று சொன்னாங்க. அமைக்கப்படவில்லை. 9வது வாக்குறுதி செம்மொழி பூங்காக்கள் அனைத்து மாநகராட்சிகளிலும் அமைக்கப்படும் என்று சொன்னாங்க. அமைக்கப்படவில்லை. 10வது வாக்குறுதி சிறந்த தமிழ் நூல்கள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. 11வது வாக்குறுதி தமிழ் எழுத்து வரி வடிவம் பாதுகாக்க சட்டம் இயற்றப்படும் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. 12வது வாக்குறுதி அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்பாட்டை உறுதி செய்ய தனி பிரிவு அமைக்கப்படும் என்று சொன்னாங்க. அது நிறைவேற்றியிருக்காங்க. 17வது வாக்குறுதி வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கப்படும் என்று சொன்னாங்க. உருவாக்கி இருக்காங்க. அட்லீஸ்ட் பெயரளவுக்கேன உருவாக்கி இருக்காங்க. அடுத்து பாருங்க, 18வது வாக்குறுதி லோக் ஆயுக்தா சீரமைக்கப்படும் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. 19வது வாக்குறுதி சேவை உரிமை சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. லஞ்சம் ஒழிப்புத்துறை சுதந்திரமாக செயல்படும் என்று திமுக சொல்லியது. நிறைவேற்றப்படவில்லை. 23வது வாக்குறுதி மனுக்கள் மீதான நடவடிக்கை இணையத்தில் பதிவேற்றப்படும் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. 24வது வாக்குறுதி அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. 25வது வாக்குறுதி கடன் சுமையை குறைப்பதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று சொன்னாங்க. குழு அமைச்சிருக்காங்க, ஆனா கடன் உயர்ந்துகிட்டே இருக்கு. குழு பாட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க பாருங்க. 26வது வாக்குறுதி பொதுத்துறை நிறுவனங்களை சீரமைக்க வல்லுநர் குழு அமைக்கப்படும். எக்ஸ்பர்ட்ஸ் அந்த கமிட்டிலாம் போடப்படவில்லை. அடுத்து விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் இந்த பக்கம் போட வேண்டியது, இந்த பக்கம் விவசாயிகள் மேல குண்டாஸ் போட வேண்டியது. ரெண்டுமே இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. 30வது வாக்குறுதி ஊரக பகுதிகளில் விற்பனை சந்தைகள் உருவாக்கப்படும் என்று சொன்னாங்க. உருவாக்கப்படவில்லை. அடுத்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் பெருக்கப்படும் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க. எடுக்கப்படவில்லை. 33வது வாக்குறுதி கூட்டுறவு பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடி என்று சொன்னாங்க. ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. 34வது வாக்குறுதி கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை பெற்று தரப்படும். அதெல்லாம் மறந்தே போயாச்சு. 35வது வாக்குறுதி வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை MSP உறுதி செய்யப்படும். நிறைவேற்றப்படவில்லை. 36வது வாக்குறுதி இயற்கை வேளாண்மைக்கு தனி பிரிவு என்று சொல்லியிருக்காங்க. அமைக்கப்பட்டிருக்கு தனி பிரிவு. 37வது வாக்குறுதி நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. நிறைவேற்றப்பட்டிருக்கு. 38வது வாக்குறுதி இயற்கை விவசாயத்திற்கு இடுபொருள் மானியம், அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. 39வது வாக்குறுதி கொடைக்கானலில் தோட்டக்கலை ஆய்வு மையம் அமைக்கப்படவில்லை. 40வது வாக்குறுதி நீர்நிலைகளில் கருவேல மரங்கள் அகற்றப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்கு. அடுத்து 41வது வாக்குறுதி சிறு விவசாயிகள் சொட்டு நீர் பாசனத்திற்கு 100% மானியம் என்று சொன்னாங்க. நிறைவேற்றப்படவில்லை. 43வது வாக்குறுதி விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும். அதெல்லாம் பாதுகாக்கவே படவில்லை. 44வது வாக்குறுதி விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின் இணைப்பு அப்படின்னாங்க. கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 45வது வாக்குறுதி புதிய மின் மோட்டார் வாங்க ரூபாய் 10,000 மானியம் கொடுக்கப்பட்டிருக்கு. 46வது வாக்குறுதி கூட்டுறவு பண்ணைய திட்டத்திற்கு 10% மானியம் கொடுக்கப்படவில்லை. 47வது வாக்குறுதி விதவை அல்லது ஆதரவற்ற பெண்கள் கால்நடை வளர்க்க 30% மானியம். நிறைவேற்றப்படவில்லை. 48வது வாக்குறுதி கிராமப்புற மகளிர் சுய தொழிலுக்கு 25% மானியம். நிறைவேற்றப்படவில்லை. 49வது வாக்குறுதி வேளாண் மண்டல குழுக்கள் அமைப்பு அப்படின்னாங்க. அமைக்கப்படவில்லை. 50வது வாக்குறுதி தானிய சேமிப்பு கிடங்குகள் மற்றும் உலர்களங்கள் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அமைக்கப்படவில்லை. அடுத்து 51வது வாக்குறுதி வனவிலங்கு உயிரிழப்பு இழப்பீடு ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது கொடுத்துருக்காங்க. 52வது வாக்குறுதி மரபணு மாற்று பயிர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருந்தாங்க. அது வந்து அனுமதிக்கப்படவில்லை. 53வது வாக்குறுதி கிருஷ்ணகிரியில் ஜீனுரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முடியல. 54வது வாக்குறுதி மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் செஞ்ச மாதிரி தான். 55வது வாக்குறுதி சத்துணவு மையத்துக்கு பொருட்கள் கூட்டுறவு மூலம் கொள்முதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைவேற்றப்படவில்லை. 56வது வாக்குறுதி பனை வெல்லம் ரேஷன் கடைகளில் விற்பனைன்னு சொன்னாங்க. விற்பனை செய்யப்படவில்லை. 57வது வாக்குறுதி பயிர் காப்பீடு திட்டம் தனிநபர் பாதிப்புக்கும் வனவிலங்குகள் பாதிப்புக்கும் விரிவு அப்படின்னாங்க. இல்லை. 58வது வாக்குறுதி வண்டல் மண் எடுக்க அனுமதிச்சிருக்காங்க. 59வது வாக்குறுதி மூலிகை தோட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. 60வது வாக்குறுதி காவலூர் மூலிகை பண்ணை திறப்பு அப்படின்னாங்க. திறக்கப்படவில்லை. அடுத்து 61வது வாக்குறுதி பட்டுக்கூடு விற்பனை மையங்கள் அமைக்கப்படவில்லை. 62வது வாக்குறுதி நீராபானம் இறக்க அனுமதிக்கவில்லை. 63வது வாக்குறுதி தென்னை விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படவில்லை. 64வது வாக்குறுதி தென்னை மரத்தில் சிலந்தி நோய் பாதிப்புக்கு இழப்பீடு வழங்கப்படும் நிறைவேற்றப்படவில்லை. 65வது வாக்குறுதி தென்னை வளர்ச்சி வாரிய மையங்கள் அமைக்கப்படவில்லை. 66வது வாக்குறுதி கொப்பரை தேங்காய் அரசு கொள்முதல் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் இல்லை. 67வது வாக்குறுதி மண் பரிசோதனை மையங்கள் இல்லை. 68 சிறுதானியம் நாட்டு சர்க்கரை ரேஷனில் விற்பனை இல்லை. 69 நடமாடும் உழவர் நண்பன் ஊர்திகள் இல்லை. 70வது வாக்குறுதி வேளாண்மை உயர் தொழில் நுட்ப தொழிலாக மாற்றப்படும் இல்லை. 71 பச்சை நில மேம்பாட்டு திட்டம் இல்லை. 72 இறால் பண்ணைகள் முறைப்படுத்தப்படும் இல்லை. 73 குடுமியான்மலை வேளாண் ஆய்வு மையமான அண்ணா பண்ணை சீரமைப்பு செய்திருக்கிறாங்க. 74 காவிரி டெல்டா கால்வாய்கள் தூர்வாரப்படும் செய்யவில்லை. 75 நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2500 கரும்பு டன் ரூபாய் 4000 விலை உயர்த்தியிருக்காங்க. வேளாண் இயந்திரங்கள் வாங்க கூட்டுறவு மூலம் கடன் இல்லை. 77 உழவர் சந்தைகள் விரிவுபடுத்தப்படும் இல்லை. 78 அனைத்து வித நெல்களுக்கும் மானியம் இல்லை. 79 ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் இல்லை. 80வது வாக்குறுதி திமுகவோடது ஈரோட்டில் வேளாண் கருவி தொழிற்பேட்டை அமைக்கப்படும் இல்லை. நிறைவேற்றப்படவில்லை. 81வது வாக்குறுதி பேரீச்சை சாகுபடிக்கு மானியம் இல்லை. 82வது வாக்குறுதி மலைப்பகுதியில் ஆழ்துணை கிணறு தடை நிறைவேற்றப்படவில்லை. 83வது வாக்குறுதி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நிறைவேற்றிருக்காங்க. 84வது வாக்குறுதி திமுகவோடது கன்னிகா மதகு சீரமைப்பு நிறைவேற்றப்படவில்லை. 85வது வாக்குறுதி நீர்வளத்துறைக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்கிட்டாங்க. நீர்நிலைகள் தான் காரணம். 86வது வாக்குறுதி நீர் மேலாண்மை ஆணையம் இல்லை. 87வது வாக்குறுதி ஆற்றங்கரைகளில் பூங்காக்கள் அமைக்கப்படும் நிறைவேற்றப்படவில்லை. 88வது வாக்குறுதி தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாகும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஆகவே இல்லை. 89வது வாக்குறுதி 10,000 கோடியில் நீர்நிலைகள் தூர்வாரப்படும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. 90வது வாக்குறுதி 2000 கோடியில் 200 தடுப்பணைகள் நிறைவேற்றப்படவில்லை. 91வது வாக்குறுதி நீர்நிலைகள் அளவீடு மற்றும் மேலாண்மை நிறைவேற்றப்படவில்லை. 92வது வாக்குறுதி சென்னை வெள்ள தடுப்பு மேலாண்மை குழு எல்லாத்தையும் இந்த குழு அமைச்சராங்க. அந்த குழுலாம் என்ன செய்யுது அப்படிலாம் தெரியவே இல்லைங்க. 93வது வாக்குறுதி சென்னை ஆறுகள் சீரமைப்புக்கு 5000 கோடி நிறைவேற்றப்படவில்லை. மழைக்கால கட்டுப்பாட்டு மையங்கள் அமைச்சிருக்காங்க. 95வது வாக்குறுதி நிலத்தடி நீர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படவில்லை. திமுகவோட 96வது வாக்குறுதி கடைமடை பகுதிகளுக்கு நீர் உறுதி செஞ்சிருக்காங்க. 97வது வாக்குறுதி பாலாறு தாமிரபரணி ஆற்று படுகைகள் சீரமைப்பு நிறைவேற்றப்படவில்லை. 99வது வாக்குறுதி ஆனைமலையாறு அணை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. 100வது வாக்குறுதி திமுகவோடது நல்லாறு திருமூர்த்தி அணை சுரங்கப்பாதை நிறைவேற்றவில்லை. திமுகவோட 101வது வாக்குறுதி சந்தையாறு அணை கால்வாய் நிறைவேற்றப்படவில்லை. 102வது வாக்குறுதி பேச்சிப்பாறை அணை தூர்வாரப்படும் நிறைவேற்றப்படவில்லை. 103 நொய்யல் ஆறு சீரமைப்பு நிறைவேற்றப்படவில்லை. 104 வரதமா நதி சண்முகா நதி அமராவதி உபரி நீர் பயன்பாடு இல்லை. 105 தெற்காறு குண்டாறு இணைப்பு இல்லை. 106 சேலம் மேச்சேரி நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. 107 கொளத்தூர் தோணி மடிவு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. 108 சானார்பட்டி நீரேற்று திட்டம். 110 படேதால் ஏரி கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. 111 கடலூர் அரிவாள் மூக்கு வடிகால் திட்டம். 116 மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள்.
119 மீனவர் இடுப்புச் சான்றிதழ் எளிமை, 120 மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் என்று இது எதுவுமே மீனவர்களுக்காக செய்யவில்லை திமுக அரசு, வாக்குறுதி கொடுத்துவிட்டு. 121 மீன்வள கடல்சார் கல்லூரிகள் நிறைவேற்றப்படவில்லை. 122 மீனவர் பகுதிகளில் பள்ளிகள், அதெல்லாம் கட்டவே இல்லை. 123 மீன்பிடி தடைகால நிவாரணம் ரூபாய் 8000 கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க, அதை நிறைவேற்றிருக்காங்க. 124 விசைப்படகு டீசல் 2000 லிட்டர், நாட்டுப்படகு 400 லிட்டர், அதெல்லாம் நிறைவேற்றப்படவே இல்லை. 125 படகு வலை வழங்க மானியம் கொடுக்கப்பட்டிருக்கு. 126 படகு மீட்பு டிராக்டர்கள், 127 ஐஸ் பெட்டிகள் மானியம், 128 இன்ஜின் வாங்க மானியம் உயர்வு, 129 வெளிநாட்டு இயந்திரங்கள் இறக்குமதி, 130 மீன் உலர்த்தும் தளம், இது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அடுத்து 131 காணாமல் போன மீனவர் குடும்ப நிதி, அதுதாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு. 132 தூண்டில் வளைவுகள் அமைக்கப்படும். 133 மீன்பிடி துறைமுகங்கள் குளிர்பதன கிடங்கு, 134 துறைமுகங்கள் மறுசீரமைப்பு, 135 குளச்சலில் படகு தொழிற்சாலை, 136 ஆழ்கடல் தொலைத்தொடர்பு வசதி, இது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. 137 காஞ்சிபுரம் பட்டு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. 138 நெசவாளர் கூட்டுறவு வங்கி, திமுக வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 139 இலவச வேட்டி சேலை உற்பத்தி நெசவாளர்களுக்கே, அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. 140 நூல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும், அமைக்கப்படவில்லை. 141 கைத்தறி துணி வகைகளின் பட்டியல் மறுசீராய்வு. 142 ஜவுளி ஆணையம். 143 பட்டு நூல் முறுக்காலை, இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததோட சரி, அதோட மறந்துடாங்கன்னு நினைக்கிறேன். 144 நூல் மானியம் 15% உயர்த்தப்படும், அது உயர்த்திருக்காங்க. கைத்தறி இலவச மின்சாரம் 300 யூனிட், அது கொடுத்துருக்காங்க. 146 விசைத்தறி இலவச மின்சாரம் 1000 யூனிட், அது கொடுத்துருக்காங்க. 147 நெசவாளர் வீடு கட்ட ரூபாய் 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. 148 நெசவாளர் கடன் வட்டி 8% குறைப்பு, நிறைவேற்றப்படவில்லை. 149 நெசவாளர் சேமிப்பு திட்ட உதவி ரூபாய் 2000 நிறைவேற்றப்படவில்லை. 150 கூட்டுறவு தள்ளுபடி மானியம் வழங்கவில்லை. 151 அமைப்பு சாரா நலவாரியங்கள் செயல்படும், செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 152 போக்குவரத்து ஊழியர் பழைய ஓய்வூதிய திட்டம், அதெல்லாம் மறந்துட்டாங்க. 153 தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம், இது ஒன்றா பல பணி நிரந்தரங்கள் செய்யணும்னு சொன்னாங்க, அதுல ஒன்று இது, அது நிறைவேற்றப்படவில்லை. 154 போராட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படும், வாபஸ் பெறப்பட்டிருக்கு. 155 ஆட்டோ வாங்க ரூபாய் 10,000 மானியம் கொடுக்கப்படவில்லை. 156 உப்பள தொழிலாளர் நிவாரணம் ரூபாய் 5,000 கொடுக்கப்பட்டிருக்கு. 158 சலவைத்துறை, அது உருவாக்கப்படவில்லை. 159 30 வயதுக்குட்பட்டோர் கல்விக்கடன் தள்ளுபடி என்று சொல்லியிருக்காங்க, நிறைவேற்றப்படவில்லை. 161 மாநில அரசு நடத்தி வரும் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களையும் மாநில தொகுப்புக்கே கொண்டு வரப்படும், அதெல்லாம் கொண்டு வரப்படவில்லை. 162 மாணவிகளுக்கு இலவச நாப்கின் வழங்கப்பட்டிருக்கு. 163வது வாக்குறுதி திமுகவோடது, மாணவர்களுக்கு டேட்டாவுடன் கூடிய டேப்லெட் வழங்கப்படும், கொடுக்கப்படவில்லை. 164 மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, அதெல்லாம் வரவே இல்லை. 165 முதல் தலைமுறை பட்டதாரிக்கு சலுகை என்று சொல்லியிருக்காங்க, அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து 166 அயல்மொழி கற்றல் மையம், 167 போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள், 168 IAS பயிற்சி மையங்கள், இதெல்லாம் மட்டும் நடுவில் நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து 169 அரசு பள்ளியில் காலை வேளையில் பால் வழங்கப்படும், பால் வழங்கப்படவில்லை. 170 100% எழுத்தறிவு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அடுத்து பாருங்க 171 ஆங்கில மொழி ஆய்வகங்கள் அமைக்கப்படும்ங்கிறாங்க. 172 இது அனைத்துமே பள்ளி கல்வித்துறைன்னு நினைக்கிறேன். அதுல உடற்பயிற்சி கல்விக்கென வாரம் 3 பாட வேளைகள், அதெல்லாம் நடக்கிறதே இல்லை. பிடி பீரியட் விட்டா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க வாக்குறுதியா கொடுத்தும் கூட நிறைவேற்றவில்லை. 173 மொழி வழி சிறுபான்மையினருக்கு தாய்மொழி வழி கல்வி நிறைவேற்றவில்லை. 174 ஆசிரியர் கலந்தாய்வு சீரமைப்பு. 175 அண்ணா நூற்றாண்டு நூலகம் புனரமைப்பு. 176 தரமான நூல்கள் கொள்முதல், இது மட்டும் செய்திருக்கிறாங்க, இந்த 3 வாக்குறுதிகள் செய்திருக்கிறாங்க. அடுத்து 177 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சறிந்தவர்களுக்கு வேலை கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. 178 ஊர்புற நூலகர்
பணி நிரந்தரம் நடக்கவில்லை. 179 முதல் தலைமுறை பட்டதாரிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு. 180 பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. 181 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம். 182 நூலகங்கள் மேம்பாடு. 183 தமிழறிஞர்கள் பெயரில் நூலகம். இது மூன்றுமே நிறைவேற்றப்படவில்லை. 184 அழகிரிசாமி மணிமண்டபம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 185 50 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி. 186 திறன் வளர்ச்சி உரிமை சட்டம். 187 அரசு துறையில் 3.5 லட்சம் காலியிடங்கள் நிரப்பப்படும். 188 தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணி 75,000 இளைஞர்களுக்கு வழங்கப்படும். 189 பொது சொத்துக்களை பாதுகாக்கும் பணியில் 75,000 பேருக்கு வேலை கொடுக்கப்படும்ங்கிறாங்க. 190 கோவில் சொத்துக்களை பாதுகாக்கும் பணியில் 25,000 பேருக்கு வேலை அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் வாக்குறுதி பிடிஎஃப்ல பிரிண்ட் பண்ணதோட சரி, அப்படியே மறந்துட்டாங்க. அடுத்த தேர்தலே வந்துருச்சு. அடுத்து பாருங்க 191 மக்கள் நல பணிகளுக்காக 25,000 மகளிர் நியமிக்கப்படவில்லை. 192 கொரோனா பாதிப்பில் இருந்து தொழில்களை மீட்டெடுக்க 15,000 கோடி வழங்கப்பட்டிருக்கு. 193 தொழில் வளர்ச்சி பரவலாக்கம் செய்யப்படவில்லை. 194 சிறு தொழில்களுக்கு உதவ தனி நிதி உதவி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. 195 தொழில்துறையும் தொழில்நுட்ப கல்வி ஒருங்கிணைப்பும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு செய்திருக்கிறாங்க. 196 75% வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கே என்ற சட்டம் கொண்டுவரப்படவில்லை. 198 தடையற்ற மின்சாரம். திமுக ஆட்சியில் தடையற்ற மின்சாரம் காமெடி பாருங்க. 199 முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க ஒற்றை சாளர முறை அமல்படுத்தியிருக்காங்க. 200வது வாக்குறுதி கனிம வள அமைச்சகம் சீரமைப்பு செய்திருக்காங்க. அந்த அமைச்சகம் மூலமா இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கனிம வள கொள்ளையெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கா, இல்ல தமிழ்நாடுடைய கனிம வளங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குங்கலாம் நீ கேட்கக்கூடாது. அமைச்சகம் சீரமைப்பு அதோட விட்டுரும். 201 குமரியில் ரப்பர் தொழிற்சாலை. அரசு கொள்முதலில் சிறு தொழிலுக்கு முன்னுரிமை. தொழில் வழித்தடங்கள் முதல் தலைமுறை தொழில் முனைவோர் கடன். புதிய ITI இளைஞர் தொழில் கடன் ரூபாய் 20 லட்சம். தொழிற்சாலை குறைந்தழுத்த மின்சாரம் உயர்வு. விசைத்தறி மின்கட்டண சலுகை என்ற இந்த 10 வாக்குறுதிகள்ல 8 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியிருக்கு. 211 220 வரைக்கும் பாத்தீங்கன்னா பட்டாசு தொழில் பாதுகாப்பு இது மட்டும்தான் திமுக நிறைவேற்றியிருக்கு. திண்டுக்கல், வேலூர், சென்னையில் தோல் பொருட்கள் பூங்கா நிறைவேற்றப்படவில்லை. கோழிப்பண்ணை அனுமதி எளிமையாக்கப்படும் இல்லை. சிதம்பரம் கவரிங் நகை தொழிற்பேட்டை அமைக்கப்படவில்லை. சுத்திகரிப்பு நிலையத்துக்கு சலுகை விலையில் மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. இளைஞர் சுய முன்னேற்றத்துக்கு குழுக்கள் அமைக்கப்படவில்லை. சிறு தொழில் பாதுகாப்புக்கு தனிச்சட்டம் கொண்டு வரப்படவில்லை. நாமக்கல் முட்டை சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படவில்லை. மின் உற்பத்தியை பெருக்கி வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயம் தடையற்ற மின்சாரம் இல்லை. ஸோ அகைன் ஒரு ஃபெயிலியர். 221 பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு இல்லை. மின் நிலைய கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மின் ஊழியரை கட்டணம் வசூலிப்பார் இல்லை. சர்க்கரை ஆலை மின் உற்பத்தி இல்லை. அரசு கட்டிடங்களில் சோலார் மின்சாரம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. விவசாயம் சார்ந்த திட்ட கழிவிலிருந்து மின்சாரம் இல்லை. காற்றாலை மின்சாரத்துக்கு சிறப்பு வழித்தடம் அமைக்கப்படவில்லை. அனைத்து நகரங்களுக்கும் புதைவட மின்சாரம் இல்லை. நீலகிரியில் மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லை. இதுக்கப்புறமா 232 240 கூட பாத்தீங்கன்னா ஒண்ணு காற்றாலை புதுப்பிப்பு இது மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க. EN மீட்டர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் இல்லை. விண்ணப்பித்த 15 நாளில் ஸ்மார்ட் கார்டு. 20 கிலோ இலவச அரிசி தொடரும். ரேஷன் கடைகள் ஒரே துறையின் கீழ். ரேஷன் கடைகள் கணினிமயம். ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டில் வழங்கப்படும். ரேஷன் கடைகளில் மானிய விலையில் LED பல்புகள். ரேஷனில் கூடுதல் சர்க்கரை உளுந்த பருப்பு இது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. ஏன்னா இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள். ரேஷன் கடைகளில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல திமுகவால. 241 சுற்றுலா பெருந்திட்டம் இல்லை. பழமை வாய்ந்த இடங்கள் புதுப்பிப்பு இல்லை. மகப்பேறு விடுப்பு 12 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறப்பு தாய்சேய் நலத்திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. பாலூட்டும் அறைகள் நிறைவேற்றப்படவில்லை. பெண்கள் இடஒதுக்கீடு 40% உயர்த்தப்பட்டிருக்கு. பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை, பாலியல் தொல்லை தடுப்பு குழு 2மே நிறைவேற்றப்பட்டிருக்கு. கைம்பெண்களுக்கு அரசு வேலை நிறைவேற்றப்படவில்லை. கைம்பெண் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. மகப்பேறு உதவித்தொகை ரூபாய் 24,000 உயர்வு நிறைவேற்றப்படவில்லை. மாவட்டந்தோறும் மகளிர் தங்கும் விடுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. சைபர் காவல் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திருமண உதவித்தொகை 30,000 ரூபாயாக உயர்வு. ஈவேரா மணியம்மையார் நினைவாம்
ஏன்னா இதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேணாம், அப்புறம் சர்ச்சை ஆகிவிடும். நம்ம அடுத்து போயிடுவோம். ஆதரவற்ற மகளிர் திருமண உதவித்தொகை உயர்வு அன்னை தெரசா பேர்லையும் அது வந்து கொடுக்கப்படவில்லை. திருமண உதவித்தொகை 30,000 ரூபாயாக உயர்வு கொடுக்கப்படவில்லை. மறுமண உதவித்தொகை 30,000 ரூபாயாக உயர்வு கொடுக்கப்படவில்லை. கலப்பு திருமண நிதி உதவி அது நிறைவேற்றப்படவில்லை. மகளிர் குழு பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. அடுத்து 261 பாருங்க, 1 லட்சம் மகளிருக்கு தொழில் கடன் கொடுக்கல. ஆதரவற்ற மகளிருக்கு வேலை கொடுக்கல. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யல. தனியார் துறையில் இடஒதுக்கீடு செய்யல. அறங்காவலர் குழுவில் விஸ்வகர்மா சமுதாயம் அப்படின்னு இருக்காங்க, அது செய்யப்படவில்லை. பின்னடைவு காலி பணியிடம் நிரப்பப்படும் நிறைவேற்றப்படவில்லை. முதல் தலைமுறை ஆதிதிராவிட மாணவர் கல்வி இதுக்காக கொஞ்சம் ஏதோ செஞ்சிருக்காங்க. விடுதி உணவுக்கான தொகை உயர்வு செஞ்சிருக்காங்க. கல்வி உதவித்தொகை உயர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து 281 பாதாள சாக்கடை மனித கழிவு அகற்றும் இயந்திரமயம் நிறைவேற்றப்படவில்லை. தூய்மை பணியாளர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. 283 பணியின் போது இறந்தால் வாரிசுக்கு வேலை இல்லை. தூய்மை பணியாளர் பதவி உயர்வு இல்லை. தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் இல்லை. சிறுபான்மையினர் கல்வி மேம்பாடு இங்கிருந்து சிறுபான்மையினருக்கு ஆரம்பம் நினைக்கிறேங்க. வக்பு வாரிய சொத்து மீட்பு இல்லை. மாற்றுத்திறனாளி சலுகை வந்து 40% உங்களுக்கு பாதிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது நிறைவேற்றியிருக்காங்க. 291 ஓரளவுக்கு நிறைவேற்றியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி உதவியாளருக்கு இலவச பயணம், ஸ்மார்ட் கார்டு, மின்கல சக்கர நாற்காலி அல்லது வாகனம், 4% இடஒதுக்கீடு, சாய்தள வசதி, தொழில் தொடங்க கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு என்று இது அனைத்துமே மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க திமுக அரசாங்கம். அடுத்து சாலை வியாபாரிகளுக்கு ரூபாய் 15,000 வரை வட்டி இல்லா கடன் நிறைவேற்றல. வணிக வரி மேல்முறையீடு எளிமையாக்கப்படவில்லை. அடுத்து 301 மாநகராட்சி நகராட்சிகளுக்கு கடை வாடகை மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை. வணிகர் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. வர்த்தக மையங்கள் இல்லை. குடிசை தொழில்கள் பாதுகாப்பு செய்யப்படவில்லை. பட்டாசு திரி தொழில் ஓய்வூதியதாரர் வயது வரம்பு தளர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், மாநில நிர்வாக தீர்ப்பாயம் இது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இடைநிலை ஆசிரியர் சம வேலைக்கு சம ஊதியம் இது வந்து 1 ரேங்க் 1 சேலரி 1 பே அந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டம் இது ப்ராமிஸ் பண்ணி இப்போ நிறைவேற்றல. போராட்ட கால நடவடிக்கை ரத்து, ஆசிரியர்கள் போராட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நினைக்கிறேன். அடுத்து 313 சத்துணவு ஊழியர் அரசு பணியாளர் காலமுறை ஊதியம் நிறைவேற்றப்படவில்லை. ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் இறந்தால் குடும்ப நல நிதி ரூபாய் 5 லட்சம் கொடுத்திருக்காங்க. 316வது வாக்குறுதி பகுதி நேர பணிக்காலம் கணக்கில் சேர்ப்பு. 317வது வாக்குறுதி கதிர்வாரிய தொழிலாளர்கள், சுகாதாரத்துறை தொழிலாளர்கள், ஊழியர்கள் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், நிறைவேற்றப்படவில்லை. அடுத்த 3 வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. 1 மருத்துவ காப்பீடு குறைபாடு நீக்கம், கோவில் பணியாளர் ஓய்வூதியம் உயர்வு, திருநங்கையர் ஓய்வூதியம் ரூபாய் 1500 இது 3த்துமே நிறைவேற்றிருக்காங்க. ஸோ 321 அடுத்து பார்ப்போம். திருநங்கைகளுக்கு வீடு கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்க. முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் 1500 சொல்லியிருக்காங்க, இல்லை. 323 முதியோர் இல்லங்கள், முதியோர் தரிசன வசதி ரெண்டுமே செய்து கொடுத்துருக்காங்க. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் முதியோர் வார்டுகள் இல்லை. சிறார்கள் சிறுமிகள் கடத்தல் தடுப்பு சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகளுக்கு உணவு கூளை திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெண் சிசு கொலை தடுப்பு, குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு இது ரெண்டுமே செய்ய தவறி இருக்கு அரசு. 330 மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் ரூபாய் 1500 இருக்காங்க, நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 331வது வாக்குறுதி பாருங்க, எனக்கு பார்த்த உடனே சிரிப்பு தாங்கலங்க. கலைஞர் உணவகம் அமைக்கப்படும். இருக்கிற அம்மா உணவகத்தெல்லாம் மூடிட்டு கலைஞர் உணவகம் அமைக்க போறாங்களாம், அதையே அமைக்கல. சரி விடுங்க. 332 அரசு உதவி பள்ளி மாணவர் இடஒதுக்கீடு அமல்படுத்தவில்லை. இரவு நேர காப்பகங்கள் இல்லை. பள்ளியில் சாதி சான்றிதழ், கட்ட பஞ்சாயத்து ஒழிப்பு. கட்ட பஞ்சாயத்து செய்யறது யாரு ஊருக்கே தெரியும், அவங்களே ஒழிக்க போறாங்களாம். சாதி பெயர் மாற்றம் கோரிக்கை, பத்திரிகையாளர் ஊதிய குழு என்று எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. பத்திரிகையாளர் ஓய்வூதியம் உயர்வு செய்திருக்கிறாங்க. கேமரா சேத இழப்பீடு பத்திரிகையாளர்களுக்கு இல்லை. பத்திரிகையாளர் குடும்ப நிவாரண நிதியாக 5 லட்சம் நிறைவேற்றிருக்காங்க. பத்திரிகையாளர் குடியிருப்பு இல்லை. கொரோனா முன்கள பணியாளர் இழப்பீடு கொடுத்திருக்காங்க. மாவட்ட மருத்துவமனை தரம் உயர்வு இல்லை. பிசியோதெரபி கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் காப்பீடு அல்லது வருமுன் காப்போம் புத்துயிர் இது. அப்புறமா கோவை, நெல்லை, திருச்சி மற்றும் கிருஷ்ணகிரி
புதிய உயர் சிறப்பு மருத்துவமனைகள், 108 ஆம்புலன்ஸ் அதிகரிப்பு, விபத்து அவசர சிகிச்சை மையம் என்று எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மலைப்பகுதி மருத்துவமனை அமைக்கப்படவில்லை. சர்க்கரை நோய் பிரிவு சேர்த்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல சேர்த்திருக்காங்க. குழந்தைகளுக்கான மஞ்சள் காமாலை இலவச தடுப்பூசி கொடுத்திருக்காங்க. சென்னை புறநகரில் 3 புதிய மருத்துவமனை அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ள பாருங்க, மருத்துவமனைகள்ல இருதய அறுவை சிகிச்சை வசதி, செவிலியர் பணி நிரந்தரம், துணை மருத்துவக் கல்லூரி, 100% தடுப்பூசி, ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோ, அக்யூபஞ்சர், யுனானி மாற்று மருத்துவம் அங்கீகாரம் என்று எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மது ஒழிப்பு அல்லது மறுவாழ்வு மையம், அந்த மையம் ஒன்று அமைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மது ஒழிஞ்சிருக்கா அதை கேட்கக்கூடாது. சென்னை நதிகள் சீரமைப்பு, சென்னை நதிகளோட நிலைமை எப்படி இருக்கு எல்லாருக்குமே தெரியும். நதிகள் பாதுகாப்பு திட்டம், நதிகள் பாதுகாப்பு திட்டமா? திமுக காரங்க ஏதாவது கொஞ்சமாவது நடவடிக்கை எடுத்திருப்பாங்க பார்த்தா பாவம். நதிகள்லாம் தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. சுவரொட்டி தடை இல்லை. பறவைகள் சரணாலயம் மேம்பாடு செய்யப்படவில்லை. மரம் வளர்ப்பு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் சிஎன்ஜி பேருந்துகள் இல்லை. தமிழகத்தில் 33% காடுகள் உருவாக்கப்படும், நிறைவேற்றப்படவில்லை. வன ஆணையம் நிறைவேற்றப்படவில்லை. ஒலிம்பிக் அகாடமிகள், விளையாட்டு நகரம் ரெண்டுமே நிறைவேற்றப்படல. சிலம்பம் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகை அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. சட்ட மேலவை மீண்டும் கொண்டு வரப்படும், அதாவது எம்எல்சி நினைக்கிறேன், எம்எல்சி கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கொண்டு வரப்படவில்லை. சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலை, அதை நேரலை எப்படி இருக்குன்னா பேருக்கு நேரலை, ஆனால் எடப்பாடி அவர்களோ அல்லது பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்களோ பேச ஆரம்பிச்சிட்டா உடனே லைவை கட் பண்ணிடுவாங்க. அப்பேற்பட்ட நேரலை. 100 நாள் சட்டமன்றம், 100 நாள்ல எவ்வளோடா, கொஞ்சம் கூட நடக்கிறதே இல்லை. சட்டமன்றம் நடக்கிறதே இல்லை. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் 100 நாளில் தீர்வு. மக்கள் குறை தீர்ப்பு முகாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீரமைப்பு செய்திருக்கிறாங்க. புதிய மாவட்டங்கள் அல்லது மாநகராட்சிகள், கும்பகோணம், கரூர் இன்னும் நடக்கவே இல்லை. தாம்பரம், காஞ்சிபுரம் மாநகராட்சி மழை வெள்ள நீர் வடிகால் அமைக்கப்படவில்லை. ஆனா அடுத்து காவலர் வார விடுமுறை, காவலர் உயிரிழப்பு நிதி ரூபாய் 1 கோடி, போலீஸ் கமிஷன், காவலர் குறை தீர்ப்பு இதெல்லாம் செய்திருக்கிறாங்க, ஓரளவு செய்திருக்கிறாங்க. காவலர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள சிறு தண்டனை ரத்து செய்யப்படவில்லை. காலி பணியிடம் நிரப்புதல் செய்யப்படவில்லை. காவலர்களுக்கு இடர்படி உயர்வு இல்லை. காவலர் பதவி உயர்வு சரியாக இல்லை. ஊர்காவல் படை இல்லை. நவீன அடுக்குமாடி கார் பார்க்கிங், அதோடு சேர்த்து தமிழகத்தில் முக்கிய நகரங்களில் ஆட்டோ நகர், நவீன வசதிகள் கொண்ட புதிய புறநகரங்கள், லாரி நீர் விநியோகம் தவிர்ப்பு, கிராம குடிநீர் குழாய் மாற்றம், 15 நாளில் குடிநீர் இணைப்பு, கலைஞர் வீடு வழங்கும் திட்ட மானியம் 4 லட்சம் ரூபாயாக உயர்வு. 399 பாருங்க, 399 400 2 மட்டுமே நிறைவேற்றிருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு. விற்பனை கிரைய பத்திரம் வழங்க நடவடிக்கை மற்றும் சமத்துவபுரம் சீரமைப்பு, இது ரெண்டும் மட்டும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 100ல இருக்கும். ஃபர்ஸ்ட் 400 முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் 100ல இருக்கும். 401வது வாக்குறுதி தொகுப்பு வீடுகள் சீரமைத்தல் மற்றும் கிராம நத்த பட்டா ரெண்டுமே நிறைவேற்றப்படவில்லை. பால் கொள்முதல் விலை குழு ஒன்று போட்டாங்க. பால் பொருட்கள் ஏற்றுமதி செய்துட்டு இருக்காங்க. முக்கிய மலை கோவில்களுக்கான ரோப் கார், பூசாரி ஓய்வூதியம் ரூபாய் 4000, திருவண்ணாமலை கிரிவல பாதை, திருவண்ணாமலை சிமெண்ட் சாலை, திருவண்ணாமலை புதைவட மின்பாதை இதெல்லாமே நிறைவேற்றிருக்காங்க. திருவண்ணாமலை மலைப்பகுதி பசுமை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. தெப்பக்குளம் தூர்வார செய்யவில்லை. கோவில் புதுப்பிப்பு மற்றும் தமிழில் அர்ச்சனை பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறை ஆலோசனை குழு இல்லை. 1000 கோடியில் குடமுழுக்கு செய்திருக்கிறாங்க. கோவில் பணியாளர் வரன்முறை இல்லை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படிங்கிற திட்டத்தை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்மீக சுற்றுலா ரூபாய் 25,000. வள்ளலார் சர்வதேச மையம், சர்ச்சு மசூதி சீரமைப்பு ரூபாய் 200 கோடி எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. புனித நகரங்கள் பழனி திருத்தணி மேம்பாடு செய்யப்படவில்லை. பேருந்துகளில் ஜிபிஎஸ் ஓரளவுக்கு பொருத்திருக்காங்க. பழனி கொடைக்கானல் ரோப்கார் பேருந்து நிலைய மேம்பாடு, மினி பஸ் திட்டம், பேருந்து கட்டண சீரமைப்பு எதுவுமே செய்யப்படவில்லை. பேருந்து விபத்து காப்பீடு செஞ்சிருக்காங்க. விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் 4 வழிச்சாலை திட்டம் மற்றும் சாலை தரம் உயர்வு, புறவழிச்சாலைகள் என்று இதெல்லாம் நிறைவேற்றப்படவே இல்லை. 432வது வாக்குறுதியிலிருந்து பாருங்க. பறக்கும் சாலை திட்டம், கிழக்கு கடற்கரை சாலை, பேருந்து நிலைய இணைப்பு, சென்னை மேம்பாலங்கள், மாமல்லபுரம் பறக்கும் ரயில், பக்கிங்கம் கால்வாய் போக்குவரத்து, சிறுசேரி பேருந்து நிலையம், மெட்ரோ மாணவர் கட்டண சலுகை, மதுரை விமான நிலையம் என்று எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அதுக்கப்புறமா 449, 450 சிவகங்கை அருங்காட்சியகமும் நாட்டுப்புற கலைகளும்
இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து 451வது வாக்குறுதி நாட்டுப்புற கலைஞர்களுக்கான ஓய்வூதியம், பொங்கல் கலை விழா, இது ரெண்டுமே நிறைவேற்றிருக்காங்க. திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம், திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம்னு கொடுத்துட்டு அது அமைக்கவே இல்லை. பொல்லான் மற்றும் குயிலி சிலை, கட்டபொம்மன் மருது சிலை, சுப்பராயன் மணிமண்டபம், வேதநாயகம் பிள்ளை சிலை, தொல்பொருள் அருங்காட்சியகம் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு. வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றிருக்காங்க. கல்வெட்டு பாதுகாப்புல திமுக இந்த லட்சணத்தில் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். பேரிடர் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. ஜெனரேட்டர் வசதி, அப்புறம் பேரிடர் மேலாண்மை பயிற்சி, இது ரெண்டும் நிறைவேற்றிருக்காங்க. அனைவருக்கும் கழிப்பறை, அது நிறைவேற்றப்படவில்லை. கிராம மேம்பாடு நிதி, கிராம மக்களுக்கு திறன் மேம்பாடு, ரெண்டுமே நிறைவேற்றிருக்காங்க. மலை கிராம வசதி, நமக்கு நாமே திட்டம், கட்டுமான விலை பொருள் குறைப்பு, இந்த கட்டுமான பொருள் விலையெல்லாம் எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு நமக்கு தெரியும், இதெல்லாம் குறைக்கிறாங்களாம். வழிகாட்டு மதிப்பு சீரமைப்பு, கட்டிட அனுமதி வெறும் 60 நாள்ல கட்டிடத்துக்கு அனுமதி கொடுப்பாங்களா, அது நிறைவேற்றிருக்காங்க. பொறியாளர் கவுன்சில் நிறைவேற்றப்படவில்லை. திட்ட அனுமதி எளிமையாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வழக்கறிஞர் சேம நல நிதி ரூபாய் 10 லட்சம், வழக்கறிஞர் அறை, பாலியல் குற்ற தனி நீதிமன்றம், பாலியல் குற்றங்களில் ரகசிய பாதுகாப்பு, இது அனைத்துமே நிறைவேற்றிருக்காங்க வாக்குறுதியாக கொடுத்து. முன்னாள் இராணுவத்தினர் குழு, கால்நடை ஆம்புலன்ஸ் ரெண்டுமே நிறைவேற்றப்படவில்லை. கால்நடை முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. விபத்து இழப்பீடு கால்நடைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. காளைகள் மற்றும் நாட்டு நாய் பாதுகாப்பு, பெட் அனிமல் ஹெல்த் கார்டு, சிசிடிவி சட்டம், இது மூன்றுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. வெளிப்படையான தேர்வு, அப்புறம் சொத்து வரி உயராது, வாக்குறுதி சொத்து வரி உயராதான். திட்டங்கள் செயலாக்க அமைச்சகம், வழிபாட்டு தல அனுமதி, இது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு 7 தமிழர் விடுதலை என்ன நடந்தது எல்லாருக்குமே தெரியும். தமிழருக்கே வேலை உறுதி நிறைவேற்றப்படவில்லை. புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படவில்லை. 70 வயது முதியோர் இலவச பேருந்து நிறைவேற்றப்படவில்லை. திரவ எரிவாயு மின் திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. மகளிருக்கு நகர பேருந்து இலவச பயணம், அதான் விடியல் பயணங்கிற பேர்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. 4000 ரூபாய் கொரோனா நிவாரணம் கொடுத்திருக்காங்க. கேஸ் மானியம் ரூபாய் 100 கொடுக்கவே இல்லை. பெட்ரோல் ரூபாய் 5 மற்றும் டீசல் ரூபாய் 4 குறைப்பு. இப்ப வரைக்கும் டீசல் விலை குறைக்கப்படவே இல்லை. இறுதியாக ஆவின் பால் ரூபாய் 3 குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை ஏற்றிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்து தானே இருக்கோம். 3 ரூபாய் குறைச்சிட்டு நாங்கள் குறைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏற்றி விடுறது. ஸோ இதுதாங்க திமுக ஆட்சியினுடைய லட்சணம். கொடுத்த வாக்குறுதிகளுடைய பட்டியலை போட்டு எவ்வளோ நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஓவராலா 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 345 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. வெறும் 160 வாக்குறுதிகள் மட்டும்தான் ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ பாஸ் கூட இல்லை, ஃபெயிலு தான். 31% மட்டும்தான் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக்கிறாங்க. அதுலேயும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியிலையும் லட்சணம் எப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு துறை ரீதியாக பார்த்தோம்னா, ஆட்சி மற்றும் நிர்வாகத்துறையில 54 வாக்குறுதியில 17 தான் நிறைவேறி இருக்கு, 37 நிறைவேறல. உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா 32 வாக்குறுதி கொடுத்து 24 நிறைவேற்றல. கல்வி மற்றும் விளையாட்டுல 21 வாக்குறுதி கொடுத்து 12 நிறைவேற்றல, 9 தான் நிறைவேற்றிருக்கீங்க. சமூக நீதியில 19 வாக்குறுதி கொடுத்துட்டு 14 நிறைவேற்றல, வெறும் 5 தான் நிறைவேற்றிருக்கீங்க. சுகாதாரத்துல 19 வாக்குறுதி கொடுத்துட்டு 13 நிறைவேற்றல. சுற்றுச்சூழல்ல 8 வாக்குறுதி கொடுத்துட்டு 8மே ஃபெயிலு. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்துல 33 வாக்குறுதி கொடுத்துட்டு 19 வாக்குறுதியை நிறைவேற்றல, வெறும் 14 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கீங்க. தொழிலாளர் நலன்ல 29 வாக்குறுதி கொடுத்துட்டு 18 தான் நிறைவேற்றிருக்காங்க, 11 நிறைவேற்றல. தொழில் வளர்ச்சியில 50 வாக்குறுதி கொடுத்துட்டு 29 நிறைவேற்றவில்லை, 21 தான் நிறைவேற்றிருக்கீங்க. நீர் மேலாண்மையில 30 வாக்குறுதி கொடுத்துட்டு 24 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. பெண்கள் நலன்ல 22 வாக்குறுதி கொடுத்துட்டு 15 வாக்குறுதி நிறைவேற்றல. பொதுமக்கள் நலன்ல 30 வாக்குறுதி கொடுத்துட்டு 13 வாக்குறுதி நிறைவேற்றல. போக்குவரத்துல 18 வாக்குறுதி கொடுத்துட்டு 16 வாக்குறுதி நிறைவேற்றல. மீனவர் நலன்ல 23 வாக்குறுதி கொடுத்துட்டு 20 வாக்குறுதி நிறைவேற்றல. வழிபாட்டு உரிமையில 22 வாக்குறுதி, விலங்குகள் நலன்ல 5 வாக்குறுதி கொடுத்துட்டு 4 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. விவசாயத்துல 57 வாக்குறுதி, விவசாயத்துல அதுல 43 வாக்குறுதி நிறைவேற்றல, வெறும் 14 மட்டும் தான் ஓரளவு நிறைவேற்றிருக்காங்க. வேலை வாய்ப்புல 33 வாக்குறுதி கொடுத்துட்டு 24 மட்டுமே நிறைவேறியிருக்கு, மிச்சம் நிறைவேறவில்லை. ஸோ 505ல் 345 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லை திமுக ஆட்சியில. ஆனா 55%, 65%, 75%, 80%, 100% என்று முதல்வர் உட்பட எல்லா திமுக கட்சிக்காரங்களும் அள்ளி விடுறாங்க. நாங்கள் 80% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், 90% நிறைவேற்றிட்டோம், 99 நிறைவேற்றிட்டோம்ட்டு. ஆனால் டேட்டாவை பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்குது. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் திமுகவிற்கு எதிராக
நாம் அனைவரும் ஒரு ஊடகமாக மாற வேண்டும். அனைவரும் எதற்காக திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்கு எத்தனையோ காரணங்கள்ல அவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை முக்கியமான காரணமாக சுட்டிக்காட்டி மக்களுக்கு புரிய வைப்போம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதிலிருந்து தடுப்போம். அதற்கு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.